அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா உதவி செய்யறதுக்கு ஆளே இல்லாமல் ரொம்பவுமே தவிப்பாங்க. அது பண சம்மந்தப்பட்ட உதவியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது நமக்கு ஒன்று முடியல, அது யாராவது செஞ்சு கொடுத்தா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் அந்த உதவி கிடைக்காதான்னு ஏங்குறவங்களுக்காக உதவக்கூடிய ஒரு மெத்தட் இது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக நம்ம இப்படி அடுத்தவங்க உதவிக்காக ஏங்கிட்டு இருக்கோம். அது எந்த மாதிரி உதவியாக இருந்தாலும் சரி, தன்னை யாராவது உதவிக்கு அழைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒருத்தங்க நமக்கு கிடைச்சாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அப்போ அவங்கள அழைச்சி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஏஞ்சலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சத்தில் நிறைய தேவதைகள் இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் பார்த்திங்கன்னா பெயர்களும் உண்டு. சில பேர்த்துக்கு அந்த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எண்கள், அதுவும் உண்டு. இதன்படி நம்ம அவங்கள அழைக்கும்போது கண்டிப்பாக உதவி செய்வாங்க. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஏஞ்சல் நித்திகாவை பற்றி, அதாவது பணவசிய தேவதையான ஏஞ்சல் நித்திகாவை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. அவங்கள ஒரு குறிப்பிட்ட முறையில் அழைத்தோம்னா அவங்க கண்டிப்பாக வருவாங்க, பண உதவி செய்வாங்கன்னு அந்த பதிவில் சொல்லியிருப்பேன். அதன்படி நிறைய சகோதரிகள் அழைச்சிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு உடனேவே பண தேவை பூர்த்தியாகிருக்கு. என்னுடைய அண்ணி ஒருத்தங்களுக்கு 15 நிமிஷத்தில் 3 லட்சமெல்லாம் கிடைத்த அதிசயமெல்லாம் நித்திகா ஏஞ்சல் நடத்தி கொடுத்துருக்காங்க. அதுபோல் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இவங்க பார்த்திங்கன்னா க்ரீன் தாரா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஏழைகளின் கண்ணீரை துடைக்க வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மிக கருணை உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னை யார் உதவின்னு சொல்லி அழைச்சாலும் உடனே ஓடோடி உதவி செய்யும் குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேவதையை நம்ம எந்த நாளில் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் அழைக்கலாம். மேலும் எந்த தேவைக்கு வேணாலும் இவங்களை நீங்கள் கூப்பிடலாம். கண்டிப்பாக உங்களுடைய தேவையை அவங்க பூர்த்தி செய்வாங்க. இன்றைக்கி ஏன் இந்த பதிவு போடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி க்ரீன் தாரோ பற்றி நம்மளுடைய சேனலில் 3 வீடியோவோ 4 வீடியோவை போட்டிருக்கிறேன். இப்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்க அழைச்ச ஒன்றா வரல அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நீங்கள் கூப்பிடும்போது அவங்க கட்டாயம் உதவி செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறது குபேரருக்குரிய நாள். அவருக்குரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம் வந்துடும். இந்த க்ரீன் தாராவங்களுக்கு பச்சை நிறம் அப்படிங்கிறது ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான காரணம் இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறதுக்கு, அவங்களுக்குரிய ஏஞ்சல் நம்பர் இன்றைக்கி நமக்கு தேதியில் அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 517. சரி, இந்த 517 இன்றைய நாளில் எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆணி மாதத்தின் 5ஆம் தேதி. இங்கே 5ங்கிற நம்பர் வந்துடுது. அடுத்தது 1ங்கிற நம்பர் இந்த ஜூன் மாதத்தின் 19ஆம் தேதி ஆட் பண்ணி பாருங்கள். 1ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 10ன்னு கிடைக்கும். அதாவது இதனுடைய கூட்டுத்தொகையை நமக்கு 1 அப்படின்னு தான் முடியும். அடுத்தது 7ங்கிற நம்பர் இந்த வருஷமானது 25வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகை 2, 5 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடச்சிடுது. அப்போ 517 அப்படிங்கிற சேர்க்கை இன்றைக்கி நமக்கு இருக்கிறதுனால, இந்த ஏஞ்சலுக்குரிய நம்பர் இது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த நாளில் அவங்கள கூப்பிடும்போது கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. எந்த ஒரு ஏஞ்சலையுமே நம்ம உதவிக்கு கூப்பிடும்போது நான் எப்பவும் சொல்கிறது தான், ஆர்டர் போகிற மாதிரி கூப்பிடக்கூடாது. அன்பாக கூப்பிடணும். அதே சமயத்தில் நம்பிக்கையோடு கூப்பிடணும். இவங்களை கூப்பிட்றதுக்கு நீங்கள் ராகு காலம், யமகண்டம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். அசைவம் சாப்பிட்டுருந்தாலும் பண்ணலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, எந்த உடனடி தேவையாக இருந்தாலும் அவசர தேவையாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இவங்களை அழைச்சிங்கன்னா அவங்க உதவி செய்வாங்க. சரி, எப்படி அழைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இவங்க க்ரீன் தாரா, அதாவது பச்சை நிறத்துக்கு உரியவங்க அப்படிங்கும்போது கையில் ஏதாவது க்ரீன் கலர் ரிலேட்டடான பொருளை வச்சுட்டு நம்ம கூப்பிட்றது நல்லது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பச்சை பட்டாணி, இல்லைனா பச்சை இலைகள், இல்லைனா பச்சை கலரில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பயிர் வகைகள், பச்சை பயிறு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று க்ரீன் கலரில் நம்ம வச்சுக்கிறது சிறப்பு. இல்லை நான் எங்ககிட்ட க்ரீன் கலரில் இந்த மாதிரி பொருட்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் க்ரீன் கலர் ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா, ஸ்கெட்சோ மார்க்கோ இல்லை பேனாவோ இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க.
மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க. நல்ல ஒரு டீப் ப்ரீத் எடுங்க. இதன் மூலமாக உங்களுடைய மனசு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை வந்து ஃபீல் பண்ணும். அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதன் மூலமாக வரக்கூடிய அந்த வெதுவெதுப்பான சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த சுண்டு விரலுக்கு கீழ்ப்பகுதியில், அதாவது மணிக்கட்டு பகுதிக்கு கொஞ்சம் மேலே, இந்த இடத்துல நீங்கள் 517 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் வந்து எழுதிக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல தான் எழுதணும். நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். சுண்டு விரலுக்கு கீழே அப்படியே கொஞ்சம் வாங்க, இந்த மணிக்கட்டு பகுதிக்கு கொஞ்சம் மேலே இங்கே வந்துட்டு நீங்கள் பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனாவால் 517 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்போ இந்த 517 அப்படின்னு பார்த்த மாதிரியே நீங்கள் அன்புள்ள க்ரீன் தாராமா அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா டியர் க்ரீன் தாரா அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி கூப்பிட விருப்பமோ அந்த மாதிரி அன்பாக பணிவாக வந்துட்டு நீங்கள் அவங்கள கூப்பிடுங்க. எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கணும், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். அது எந்த உதவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனசு விட்டு உங்களுடைய அம்மாக்கிட்டேயோ சகோதரிக்கிட்டேயோ ஃப்ரெண்டுங்கக்கிட்டேயோ எப்படி உதவி கேட்பீங்களோ அதே மாதிரி ஒரு பாசமாக அன்பாக நம்பிக்கையோடு வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட எனக்கு இந்த உதவி வந்து செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த உதவி வந்து தேவைப்படல, உங்கள் கணவருக்கு தேவைப்படுது, உங்களுடைய சகோதர சகோதரிக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது அவங்களுடைய பேரை சொல்லி அவங்களுக்கு இந்த உதவி வந்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து கேட்கலாம். மொத்தத்தில் நம்பிக்கையோடு வந்து நீங்கள் கேட்கணும். முதல்ல அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் கூப்பிட்டுறணும். க்ரீன் தாராமா அப்படின்னு கூப்பிடுங்க. என்ன க்ரீன் தாரா க்ரீன் தாரா க்ரீன் தாரா அப்படின்னு கூப்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேளுங்க. இந்த நம்பரை பார்த்துட்டே நீங்கள் கேட்குறது இன்னும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவரை வந்து அதிகப்படுத்தும். அதாவது இவங்க தான் அந்த தேவதை அப்படின்னு சொல்லி நீங்கள் இமேஜின் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் உங்கள் கையில் இந்த நம்பர் எழுதிட்டு இதை பார்த்த மாதிரி உங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைங்க. முன்வச்ச கையோட மறக்காமல் தேங்க்யூ அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்லுங்கள். எப்போதுமே இந்த நன்றி அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம்னா அதை வந்து செய்யக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் கூட அவங்க வந்து செஞ்சுருவாங்க. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், பிரபஞ்சத்திற்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி பாருங்கள், அது வந்து கண்டிப்பாக என்னடா அவன் செய்யறதுக்கு முன்னாடியே நம்புறான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நடத்தி கொடுத்துரும் அப்படின்ட்டு. அதனால தான் இது முன்னாடி அட்வான்ஸாக வந்து நம்ம தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்லிடணும். இவ்வளவு தான் நம்ம பண்ண வேண்டியது. இப்போ பண்ணிடுங்க. அதன் பிறகு அந்த விஷயமானது நடந்துட்டு மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். இது வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். இவங்க வந்து நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே நம்புகிறாங்க, நடந்தால் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க, இவங்களுடைய விருப்பத்தை வந்து நம்ம பொய்யாக்கி இருக்கக்கூடாது, கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேற்றி தருவாங்க. அதனால் நீங்கள் அவங்கள வந்துட்டு கூப்பிடுங்க. இன்றைக்கி அவங்களுக்கு உண்டான சேர்க்கை இருக்கிறதுனால இன்றைக்கி கூப்பிடும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். அது இன்றைக்கி மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் எமர்ஜென்சி தேவை இருக்கோ அப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் தாராளமாக இந்த நம்பரை கையில் எழுதிட்டு நீங்கள் அவங்கள கூப்பிடலாம். கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கனாவோ, இல்லை உங்களை போல் நிறைய பேர் வந்து பலனடையணும்னு நினச்சிங்கனாவோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.